ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் 3 நேரம் நம்ம வந்து தமிழ் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். 3 வேற தமிழ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ பில் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ காரை பார்க்கிங் போட்டாச்சு. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து தண்ணி எல்லா கடையிலையும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில கடையில் கொடுப்பாங்க. இந்த ஹோட்டலில் எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஹோட்டலில் போய் விசாரித்து பார்ப்போம். முன்னாடி நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இங்கே சாப்பிட வருவாங்க, நம்ம ஊருக்காரங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும், அதனால் வர முடியல. இப்போ தான் இங்கே வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான், இப்போ ஒரு வருஷமாக தான் வந்து எப்போது வந்து சாப்பிட்டு போகிறேன். நல்லாயிருக்கும். இது வந்து ரியாத்தில் வந்து ஒரு சில ஹோட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் இது ஒரு ஹோட்டல். கூட்டம் பார்த்திங்கன்னா நல்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். நான் இப்போ ஹோட்டலுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹயா வெல்கம் ஃபாஸ்ட் ஃபுட். ஹோட்டல் உள்ளே வந்தாச்சு. பாப்பா, நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல சேராக பார்த்து உட்காருவோமா? இன்னும் ஆர்டர் போட்ட பொருள் வரல. அதுக்குள்ளே சட்னி, சாம்பார் எல்லாமே கொண்டு வச்சுட்டாங்க. கிழங்கு எல்லாமே இருக்கும். இது எப்போதுமே வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறத இப்போ ஆள் வரும், அப்போ பாருங்கள். பாருங்கள், இட்லி வந்தாச்சு. எவ்வளோ அந்த நேக்க பார்த்தீங்களா? அந்த தட்டை வந்து இட்லியை நம்ம நேராக திருப்பி வைக்கிறது. சில கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி அந்த பக்கம் இருக்கும், சாம்பார் இந்த பக்கம் இருக்கும். இதில் வைங்க பாருங்கள். இது வந்து மொத்தம் 4 ஐட்டம் கொடுக்குறாங்க. இட்லியும் நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இட்லி நல்ல பூ மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் டெய்லி இதே டேஸ்ட் இருக்குமா? அவரேஜாக இருக்கும். சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உப்பு கொஞ்சம் கூட குறையா அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கலாம். வாங்க பாருங்க. 3ஐயும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. 4வது இந்த சட்னி பாருங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சூப்பர். வடை அதே மாதிரி உளுந்த வடை, பருப்பு வடை ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். வடையும் டீயும் சாப்பிட்றதுக்காண்டியே இந்த ஹோட்டலுக்கு தேடி வருவாங்க. அண்ணா, எப்படி இருக்கீங்க? தாங்க. ஒரு சின்ன தகவல் சொல்ல முடியுமா? இந்த ஹோட்டல் வந்து எவ்வளோ வருஷமா இருக்கு? 20 வருஷம். சரி, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? அப்படியா? உங்க பேரு? சரி, சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, ஒரு சூப்பர் சாப்பாடு. இட்லி நல்லா இருக்கு, சாம்பார், சட்னி, வடை எல்லாமே சூப்பர். எதையுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. நான் எப்போது டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால வேற ஹோட்டலில் அப்படி மாற்றி சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டல் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நீங்களே கேட்டீங்க, 20 வருஷம். இப்போ நம்ம காலை உணவை முடிச்சாச்சு. இப்போ காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னா 162 ரூபா 50 பைசா வந்திருக்கு. இப்போ மத்தியான சாப்பாடு வேற ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஒரே ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம், அதனால டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த மத்தியான சாப்பாடுக்கு என்ன பில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து காலையில் இப்போ நான் சாப்பிட்டது வந்து நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடியது தான். ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி 4 இட்லி, ஒரு வடை வந்து உளுந்த வடை, பருப்பு வடை எதுனாலும் ஓகே தான். ஏன்னா நான் பருப்பு வடை தான் கேட்டேன், காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. பருப்பு வடைக்கு இங்கே வந்து எப்போவுமே டிமாண்டு. அதுக்கப்புறம் ஒரு டீ, இவ்வளோதான். அந்த டீ வந்து ரியால் 50 பைசா, 50 ஹலாலாம்பாங்க. ஏன்னா இங்கே ஹலாலாம்பாங்க. மத்தியான சாப்பாடுக்கு உண்டான டைம் வரும்போது நம்ம அடுத்த ஹோட்டல் போவோம். வாங்க போகலாம். அப்புறம் நீங்கள் வந்து நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், வாங்க போவோம். நண்பர்களே, இப்போ மத்தியானம் ஆகி வச்சு, மத்தியானம் நமக்கு வந்து டியூட்டி வேறு இருக்குது. அதுக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சுட்டு டியூட்டிக்கு கிளம்பணும். அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துட்டேன். காலையில் சாப்பிட்டதே இன்னும் சரியாக செமிக்கலை. இருந்தாலும் நம்ம டாஸ்க்கை முடிக்கணும்ல, அதனால் வந்து இப்போ நம்ம வேற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எப்படி, அதுக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே போவோம். நம்ம இப்போ மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறோம்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். நியூ அனார்கலி ரெஸ்டாரண்ட், இந்தியன் சைனீஸ்.
நம்ம இந்தியன் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். வாங்க உள்ளே போம். இந்த உள்ள பெரிய இடம், ஏற்கனவே வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போம். கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கு. சாப்பாடு வந்துருச்சு. ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ரைஸ் கிடைக்குமா? அன்லிமிட்டட் ரைஸ் தான் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் அது இதுன்ட்டு நான் வந்து வேறு மாதிரி ஐடியா பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வேறு டைப்பில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு தடவையாக எனக்கு இந்த அனுபவம். சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ரொம்ப லேட் ஆகிட்டு நண்பர்களே. என்னன்னு பார்த்தா இதுதான் காரணம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து வச்சு கொண்டு வரதுக்கு தான் லேட் ஆகிருக்கு. ஏற்கனவே நான் டியூட்டிக்கு போகணுமா, அவசரமாக சரி சாப்பிட்டுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி வந்தால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குது. ரைட்டு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு 2 ரைஸ் இருக்குது. அதாவது பொடி ரைஸும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெரிய ரைஸ் அந்த கேரளாக்காரங்க கொடுக்குற அந்த தடி ரைஸும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ சாம்பார் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கிடைக்குமான்னு அதுவும் கிடைக்கும், என்ன கேட்கலோ அது கிடைக்கும் அப்படின்னாப்புல. சரி ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கிண்ணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணணும். அதான் இப்போ டாஸ்க்கு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. 2வது ஒருக்கா வாங்கினேன். வாங்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியாச்சு. ரசம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. போதும். பில்லை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். வாங்கப்போம். பில்லு பனினை எவ்வளோ? 12 ரியால் வாங்கியிருக்காங்க. 12 ரியால் 25 போட்டால் எவ்வளோ வருது? 300 ரூபா. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி இந்தாங்க 12 ரியால். ஆமாம். இந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஹோட்டல் எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த ஹோட்டல்? இது 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம். நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியா சாப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சாப்பிட்டீங்களோ அந்த ஃபீலிங் கிடைக்கும். சரி சாப்பாடு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்க எப்போதும் வாழையில தான் போட்டு தருவோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷம். வரேன். என்ன ஒரு சூப்பர் சாப்பாடு இப்போ மத்தியானம். இதுவுமே நல்லா அருமையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நிறைய விதமான இதுவெல்லாம் தொக்கு கறி குழம்பு அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. கறினா குழம்ப தான் கறிங்கிறேன். எங்கள் ஊரில் பூரா குழம்ப கறி, இன்றைக்கி என்ன கறி அப்படின்பாங்க. கறினா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கிடையாது. அது அப்படியே பழக்கமாகிடுச்சு. அப்புறம் அதில் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாதாரணமாக வந்து மற்ற ஹோட்டலில் வந்து 8 ரியால் தான் வரும். இங்கே வந்து கூடுதலாக ஒரு 4 ரியால் வாங்குறாங்க. காரணம் என்னென்னா அவங்க சொல்கிறாங்கல்ல, வாழை இலை அதுக்கப்புறம் அந்த நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்களா, சாப்பாடு அவங்க கொண்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் எனக்கு பொறுமை இழந்துட்டேன். எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற கடையெல்லாம் போனோம்னா சிம்பிளாக கொண்டு வந்து வச்சுருவாங்க. இங்கே வந்து அவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொண்டு வரதுக்கு தான் அவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க. சரி இப்போ மத்தியான சாப்பாடு திருப்தியாக முடிஞ்சுது. இனிமேல் ராத்திரி சாப்பாடு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ மத்தியான சாப்பாடுக்கு வந்து அமௌண்ட்டு நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா. இங்கே உள்ள ரியாலுக்கு வந்து 12 ரியால். ஏன்னா தண்ணி நான் வந்து வாங்கலை, நான் காரில் இருக்குது கொண்டு வரல. அதனால் இப்போ தண்ணி வந்து அங்கேயும் காலையிலையும் கொடுக்கல, இங்கே இப்போ மத்தியானமும் கொடுக்கல. தண்ணி சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா போட்டுக்கிட்ட வேண்டி இருக்கும். ராத்திரி வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்றேன் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம் இப்போ டியூட்டிக்கு. நம்மளுடைய டாஸ்க்கை முடிக்கக்கூடிய இப்போ நேரம் ஆகிட்டு, நைட்டு இப்போ சாப்பாடை முடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். பார்ப்போம். ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. நான் இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடிஞ்சுதுன்னா நேரத்தோடு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன். கடைசியில் வேலை ரொம்ப லேட் ஆகிட்டு கடைசியில் இப்போ தான் வந்தேன். என்ன இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சரி உள்ளே போய் பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி. எதை வச்சுருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிட வேண்டிதான். உடம்பு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் டாஸ்க்கை முடிச்சுட்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். இப்போ ஹோட்டல் போவோம். அந்த கடைசியில் தெரியுது பாருங்க, அந்த ஹோட்டல் தான். இது காலையில் சாப்பிட்டது ஹயா வெல்கம். இது வந்து வெறும் வெல்கம். பார்ப்போம் உள்ளே போய் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் ஹோட்டல். ஓகே சூப்பர் நண்பர்களே. நான் இப்போ வந்து புரோட்டா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அதாவது குருமா கிடைக்கும். நான் கேட்டேன் தோசை கிடைக்கும், இட்லி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி 2 புரோட்டா ஒரு ஆம்லேட் போதும் நம்மளுக்கு. இதைத்தான் இப்போ சாப்பிட போகிறோம். இதுக்கு பில்லு எவ்வளோ வருதுன்னு 2வது முடிச்சுட்டு பார்ப்போம். ஒரு குருமா, கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி.
3 வச்சுருக்காங்க. ஆம்லேட் சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஆம்லேட். அது இப்போ தான் வரும், சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே நல்லாயிருக்கும், பல தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வந்து வந்துட்டு போகக்கூடிய இடங்களில் இருக்கிறதுனால அடிக்கடி வருவேன். ஆம்லேட் தண்ணி வேண்டாம், நான் வச்சுருக்க மாதிரி தான். சூப்பர், நல்ல கனமாக இருக்குது. சிங்கிள் ஆம்லேட் தான் சொன்னேன். ஊரில் வந்து பிச்சு போட்டு மேலே ஊற்றுவாங்க, இங்கே வந்து நம்ம பிளேட்டில் வச்சு அப்படியே முக்கி முக்கி சாப்பிட வேண்டியதான். இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டா எல்லாம் அப்படி தான். தண்ணி வரும்போதே கொண்டு வந்துட்டேன், இந்த கடையிலையும் தண்ணி கிடைக்கல. அதனால் தண்ணிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம 3 பாட்டில் 75 ரியால் சேர்த்துக்கணும். இப்போ இங்கே பில்லு எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்ப்போம், அண்ணன்ட்ட கொடுப்போம். தானே ஆமாம், எவ்வளோ ஆச்சு? 6 ரியால். ரைட். இந்த கடை எவ்வளோ வருஷமா இருக்கு சொல்ல முடியுமா? 25 வருஷமா? பரவாயில்ல. ஓனர் வந்து எந்த ஊர்? ராமநாதபுரம். ராமநாடு தான். சரி சரி. நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 3 வருஷமா. நண்பர்களே, ஒரு அருமையான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. புரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நான் ரசித்து சாப்பிட்டேன். அந்த குருமாவும் அற்புதமாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஹாட்டாக, அதாவது உரப்பாக சாப்பிடணும், வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னா இந்த ஹோட்டலுக்கு வரலாம். எப்போவுமே வந்து இட்லி சாப்பிட்டாலே வந்து லைட்டாக கொஞ்சம் உரப்பு இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். அதிகமாக காரம் விரும்புகிறவங்க வந்து மத்தியானம்லாம் அங்கே வந்தோம்னா நல்ல சூப்பர் சாப்பாடு, மீன் குழம்பு, அது இது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு திருப்தியான சாப்பாடு, 2 புரோட்டா நல்லா மத்து நல்ல பெருசாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து 6 ரியால் வாங்கினாங்க. 6 ரியாலுங்கும்போது எவ்வளோ வருது? 25 ரூபா போட்டால், ஒரு ரியாலுக்கு 25 ரூபா போட்டால் 150 ரூபா ஆச்சு. அப்போ நம்ம வந்து காலையில் நாஷ்டா பண்ணதுக்கு வந்து 162 ரூபா 50 பைசா. அதுக்கப்புறம் இப்போ மத்தியானம் சாப்பிட்டதுக்கு வந்து 300 ரூபா. இப்போ ராத்திரி சாப்பிட்டதுக்கு வந்து 150 ரூபா. எல்லாம் சேர்த்து எவ்வளோ வச்சு? 150, 300, 600, 612 ரூபா 50 பைசா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு சரியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு மைண்டு வேலை செய்யாது பாருங்க, கணக்கு போட்டு நான் எழுதிடுறேன், தப்பாக இருந்தால் எழுதிடுறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ நம்ம தண்ணி பாட்டில் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா 3 ஹோட்டல்லையுமே வந்து தண்ணி இலவசம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு ரியால் கொடுத்து நம்ம தண்ணி பாட்டில் வாங்கி தான் ஆகணும் கட்டாயமாக. ஏன்னா எல்லாருமே வந்து வரும்போது ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வரமாட்டாங்க. அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே வருவாங்க, வந்த இடத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். அப்போ சேர்க்கும்போது மொத்தம் எவ்வளோ வருது? 112 ரூபா 50 பைசா போட்டோம்னா எவ்வளோ வருது? 75, 77, 50, 87, 50, அதாவது 687, 50 பைசா. ஏன்னா இவ்வளோ ரூபா வருது. இது அப்போ ஒரு நாளைக்கு 687 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கிடுங்க. அப்போ ஹோட்டலில் சாப்பிட்டா அப்போ நம்ம எவ்வளோ ரூபா நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு, அப்போ எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கினா நம்ம ஹோட்டலில் சாப்பிட முடியும். இதிலேருந்து நீங்கள் ஒரு சின்ன கணக்கை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 687 ரூபா 50 பைசா அப்படின்னு வச்சோம்னு சொன்னால் 30 நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20,625 ரூபா வருது. இது வந்து நான் சாதாரண சாப்பாடு தான் நான் சாப்பிட்ருக்கேன், ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடல. எல்லாம் தொழிலாளர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன், சின்ன ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ருக்கேன். இதுக்கே இவ்வளோ ரூபா வருது. இப்போது நம்ம மத்தியானம் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ராத்திரி இல்லை பீஃப் சில்லி, சில்லி சிக்கன், மட்டன் மசாலா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? சாயங்காலம் டீ கூட குடிக்கலை. அப்போ அதெல்லாம் சேர்த்தா ஒரு 30,000 ரூபா வந்துடும் கண்டிப்பாக. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா சாப்பாடுக்கு மட்டும் துண்டாக செலவழிஞ்சிரும், போயிடும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா துண்டாக போயிடும். ஆக மொத்தம் ஒரு மாதம் 30,000 ரூபா. இது வந்து ஒரு சாதாரண வேலை பார்க்கக்கூடிய ஆள்களுக்கு இது சாத்தியப்படுமா? இப்போ டிரைவர்கள்லே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. என்ன செய்ய முடியும்? நம்ம வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளோ ரூபா கொடுத்து சாப்பிட முடியுமா? அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இது போக நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது, நம்ம தனிப்பட்ட செலவு, சோப்பு, எண்ணெய் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செலவழிச்சிட்டு அப்புறம் என்ன காசு நமக்கு மிச்சமாகும்? அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது அது இருக்கப்பட்டவங்களுக்கு தான் அது சரியாக வருமே தவிர
இல்லாதப்பட்டவங்களுக்கு எப்போது ஒருக்கா பிரச்சனை இல்லை, டெய்லிங்கிறது சாத்தியமே படாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இவர் லொக்கேஷன் போட மாட்டார் அப்படின்னு என்னையே திட்டுறீங்க. அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எந்த ஹோட்டலை காமிக்கணும் அந்த ஹோட்டலை வந்து நீங்கள் கூகுளில் இல்லை லொக்கேஷனில் அந்த பேரை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போ நியூ அனார்கலி இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி வெல்கம் ஹோட்டல் அதை போட்டால் வந்துடும், ஹயா வெல்கம் போட்டால் வந்துடும். அதனால் வந்து அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அதை லொக்கேஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு நினச்ச நேரம் நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்லாம், என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு லொக்கேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பேன், கமாண்டில் பின் பண்ணுவேன், இல்லைன்னா வேறு ஏதாவது வழி கூட பார்ப்பேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம், புதிய சவாலில் சந்திப்போம். ஓகே, பை.